போன சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்காரன் பீடா கடைக்காரன் போன் பண்ணி அண்ணா ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்காரு நாங்க வரலனே. சரிங்கண்ணே. வா வா வா. என்னப்பா தாடி ரத்னம் காலையில இருந்து தலைக்கால் புரியா மாட்டிக்கிட்டு இருக்கா? நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்திருக்க. தேவ லக்கேஜ் தானே. முத்துப்பாடி உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாயை பொளக்கறியே 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காதே. அது அவன் ஃப்ளூட் அவன் வாய் வலிச்சா உனக்கு என்ன வந்துச்சு? 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். நாலு கிளிக் ஆகும்டா. அதுக்கப்புறம் என்ன 10 கம்பெனி நம்ம கடவாசல்ல வந்து நிக்கும். அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக் ஆகும்டா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா இருந்துக்கிறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா? ஜி மாது கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய வெளியில இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து ஏய், சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ இவங்கடல அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. என்ன? வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டினதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், ஓஹோ. அப்புறம் தோண்டணும், ஆ. அதுக்கப்புறம் கட்டணும். சரி சரி சரி. பெரிய கோடீஸ்வரனா பேசிக்கிறீங்க. ஆமா போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க காண. இதுல வேற கக்குஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்க. வீக் பாயிண்ட் புடிச்சடா. அட்டோ. ஏன்பா முத்துப்பாண்டி 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புன்னு அமுக்கிட்டியாப்பா? நீ கொடுத்தா 30 ரூபா. ஆட்டோ